நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. வருஷமிடங்கள் அமைதியில் அவரை உற்று நோக்கி இந்த புதிய ஆண்டின் திட்டங்கள், கனவுகள், எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் அமைதியை ஒப்புக்கொடுங்கள். Praise the Lord. Praise the Lord. எழுந்து நிற்போம். வாசிக்கலாம் திருப்பாடல்கள் 37, 4 மற்றும் 5 இறை வார்த்தைகள். திருப்பாடல் 37, 4 மற்றும் 5 இறை வார்த்தைகள். யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். திருப்பாடல் 37, 4, 5. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதுக்கு என்ன செய்யணும்? நான் தொடர்ந்து வாசிங்க. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் கோடி அற்புதர் வழியாக நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ இருக்கிறாய். உன் வழியை இந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்ற போகிறார். இந்த புதிய வருஷத்துல யார் உங்களுக்கு சார்பாக செயலாற்ற போறாரு? ஆண்டவர், இந்த உயிருள்ள ஆண்டவர். பைபிளில் கீழே வச்சுட்டு 2 கையை நெஞ்சில் வச்சு கண்களை மூடி இந்த துதி ஆராதனைக்குள்ளதாக நாம் கடந்து செல்வோம். டி மேஜர். கவல கண்ணீர் மறக்கணும், இந்த கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. 2025 முழுவதும் எண்ணற்ற நன்மைகளை எனக்கு, என் குடும்பத்துக்கு, பங்குக்கு நீங்க செஞ்சீங்க. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, சொல்லித்தாரும் ஆவியானவரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆசீர்வாதம். Praise the Lord. துதிக்க துதிக்க அபிஷேகம். Praise the Lord. துதிக்க துதிக்க மாற்றம். Praise the Lord. துதிக்க துதிக்க அவர் கரம் பிடித்து நம்மை உயர்த்துகிறார். Praise the Lord. அவரை சார்ந்து இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். Praise the Lord. பாட்டு ஒரு சின்ன கண்டிஷன். நான் பாடுறப்ப நீங்க பாட வேண்டாம், நீங்க பாடுறப்ப நான் பாட மாட்டேன். பாட்டு மாறிக்கிட்டே இருக்கும், எப்போ மாறும்னு தெரியாது. அதனால நீங்க நான் பாடுறவரை கவனமா கைத்தட்டி சந்தோஷமா துதிச்சு ஆராதிச்சு நம்ம இந்த ஆராதனை வேளையில கடந்து செல்வோம். இன்றைக்கு ஒரு அருமையான நாள். ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை காண செய்கிற தெய்வமாக இருக்கிறார். சிறப்பான விதத்தில் இந்த நாளில் அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம கொடுக்க இருக்கிறார். இணைச்சட்ட புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம், 10-11. இணைச்சட்ட புத்தகம் 1வது அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகள். இணைச்சட்ட புத்தகம் 1வது அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பழுகச் செய்துள்ளார். இதோ இப்போது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள்.
உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் நல்ல கவனிங்க, இப்போது இருப்பதை விட எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 1 இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 மடங்கு பெருக செய்வாராக. நம்புறவங்க பைபிளை கீழே வச்சுட்டு நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த 2026 1 இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 மடங்கு என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். சந்தோஷமா நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை துதிச்சு ஆராதிக்க போறோம். எனக்கு உடம்பு வலி, நிற்க முடியாது, நின்னுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். எழுந்து நின்று கரங்களை சந்தோஷமா நம்ம தட்டி, சந்தோஷமா கரங்களை தட்டி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், வாய் திறந்து நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, சொல்லித்தாரும் ஆவியானவரே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா. பாடுங்க. கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற நாளிலே,
உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போல் ஆவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒப்பு கொடுத்தே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆசியால என்ன நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுத்து நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆசையால என்ன நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுத்து நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆசையால என்ன நிரப்புங்கப்பா. கண்களை மூடி நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆசையால என்ன நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுத்து நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஆண்டவரே, உடைய வல்லமையின் ஆவியில், அற்புதத்தின் ஆவியில், அதிசயத்தின் ஆவியால நிறைத்து வல்லமையாய் வழி நடத்தும்படியாய் இருபது நாளிலும் தெய்வீக பிரசன்னம் வந்திருக்கிறோம். வார்த்தைகளை கேட்கவும் வார்த்தைகளின்படி நடக்கவும் கிருபை செய்யும்படியாய் உயிருள்ள பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும் 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 நிரப்பும். சமாதானத்தின் ஆவியால, சந்தோஷத்தின் ஆவியால, வல்லமையின் ஆவியால நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாய் உன் தெய்வீக கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அற்புத பிரசன்னம் இப்போதும் எப்போதும் எங்களுக்கு துணையாய் தூணாய் இருந்து வல்லமையாய் வழி நடத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் மகிமையாய் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைப்பீர், ஆசீர்வதிப்பீர், பொறுப்படுத்து மேன்மைப்படுத்துவீர் என்ற நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிரசன்னம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உன் தெய்வீக கரம் இப்போதும் எப்போதும் எங்களுக்கு துணையாய் தூணாய் இருந்து வல்லமையாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீரால் அதிசயங்களால் நிறைத்து வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடையை முழந்தால் படியிடுவோம். நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆவியால என்ன நிரப்புங்கப்பா. வாய் திறந்து நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா, உங்க ஆவியால என்ன நிரப்புங்கப்பா. பலப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை பலப்படுத்தும், உங்க ஆவியால என்ன பலப்படுத்தும். வழி நடத்தும் வழி நடத்தும் என்னை வழி நடத்தும், உங்க ஆவியால என்னை வழி நடத்தும். வலது கரத்தை எல்லாம் உயர்த்தி நான் சொல்லுங்க. இயேசுவே, இந்த அருமையான ஆசீர்வாதமிக்க நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம் தெய்வீக பிரசன்னம் என் கண்ணீரை துடைக்கட்டும். இந்த புதிய ஆண்டை உம் அருளால், ஆசீரால், அபிஷேகத்தால் நிறைத்து
வல்லமையாய் ஆசிர்வதிக்க காத்திருக்கிறீர். உம் தெய்வீக கரம் என்னோடு இந்த நாள் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து பகலில் மேகத்தூணாக இரவில் நெருப்பு தூணாக வழி நடத்தட்டும். ஆசீர்வதிக்கிற பிரசன்னம் முன்னும் பின்னுமாய் மேலும் கீழுமாய் இடப்புற வலப்புறமாய் சூழ்ந்திருந்து அதிசயங்களை செய்யட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும், கலக்கங்கள் மாறட்டும், மெய்யான விடுதலை கிடைக்கட்டும், அற்புத பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் உற்சாகமா, இன்னும் உற்சாகமா, இன்னும் உற்சாகமா. வழி நடத்தும் என்னை, வழி நடத்தும் உங்க ஆவியால என்னை வழி நடத்தும். ஜெபம் கேட்டு வல்லமையாய் எங்களை நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. உட்காரலாம். புலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது? ஒரு சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கும், ஒரு சிலருக்கு அச்சமா இருக்கும். போன வருஷமே 2025 நல்லா வச்சு செஞ்சது. இந்த 26 எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோட குழப்பத்தோட இருக்கலாம். உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுக்கான அருமையான ஒரு இறை வார்த்தை திருப்பாடல் 24 வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 24. உனது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உன் மனம் விரும்புகிறதை தந்தருள்வாராக, உன் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுவாராக. இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி கரங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 34 முதல் இறை வார்த்தைகள். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 34 முதல் இறை வார்த்தைகள். யாராவது வாசிக்கலாம் சத்தமா? கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் பரிவு கொண்டு கற்பித்தார். நெடு நேரமாகிவிடவே பாலை நிலமாயிற்று. ஏற்கனவே வாங்கிக் கொள்ளுமாறு அனுப்பிவிடும் என்றனர். அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். Praise the Lord, praise the Lord. ஆங்கிலத்தில் அழகான ஒரு சொற்றொடர் உண்டு. Every miracle in the Bible first started as a problem. வேதாகமத்தில் எந்த புதுமையை அற்புதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதோட துவக்கம் எப்படி இருந்துச்சு? பிரச்சனையா இருந்துச்சு, குழப்பமா இருந்துச்சு, பயமுறுத்துகிறபடி இருந்தது. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா
ஆண்டவரை அனுமதிக்கிற போது அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் மாறி போனது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் இயேசு வர்றாரு, இறங்குகிற போது பெருந்திரளான மக்களை பார்க்கிறார். அந்த பெருந்திரளான மக்களை பார்த்ததும் அவர் அவர்களுக்கு கற்பிக்கிறாரு. கற்பிக்கிறப்ப சீடர்களுக்கு ஒரு பயம். ஏன் லேட்டாக சாப்பாடு கிடைக்காது, இந்த மனுஷன் பாட்டுக்கு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு, எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டு எவனாவது சாப்பிட்டு வந்து தெம்பா உட்கார்ந்தா பரவாயில்ல, திடீர்னு இவர் இதே எல்லாருக்கும் சாப்பாடு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு ஒரு குழப்பமான பயமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சீடர்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன டெஸ்ட். எந்த அளவு அவர்கள் நம்பிக்கையில் இந்த ஆண்டவர் மீது ஆழமாய் வேரூன்றி இருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே பலதரப்பட்ட பிரச்சனைகளோட, குழப்பத்தோட, வேதனையோட, அவமானங்களோட, கடன் சுமையோட, இனி முடிஞ்சு வெளியில போனா என்ன ஆகுமோ அப்படிங்கிற குழப்பத்தோடு நாம் அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்ற ஆண்டவர் சொல்ற அருமையான காரியம், இந்த பிரச்சனை இன்றைக்கு மாறப்போகிறது, இந்த பிரச்சனை இன்னைக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. உங்களை பயமுறுத்தின, உங்களை அச்சுறுத்திய இந்த சூழ்நிலை மாற்றி போடுகிற பெரிய கடவுளாய் என் கடவுள் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட பங்குல நடந்த ஒரு அருமையான சாட்சியோடு நான் துவங்குகிறேன். 2012 2022 வரை காங்கேயத்தில் குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதா அருட்தலம்னு ஒரு ஆலயம் இருக்கு. அருட்தலம் அதை கட்டி ஆசிய கண்டத்தில் முதல் மரியன்னை குழந்தை மாதாவுக்கான அருட்தலமாக அது உயர்த்தப்பட்டது. ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குழந்தை மாதா திருத்தலம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த தம்பதியர் தேவிகா தேவானந்த் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையில் ஆலயம் திறக்கப்பட்ட 2016 9 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீட்டு சைடு சப்போர்ட் இல்லை, அந்த வீட்டு சைடு சப்போர்ட் இல்லை. அந்த தேவானந்த் அப்படிங்கிறவர் நம்மளுடைய கத்தோலிக் அருட் சகோதரிகள் நடத்தக்கூடிய பள்ளியில் சயின்ஸ் டீச்சர். அவர் பர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. அந்த 9, 10, 11, 12 குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவார். தொகுப்பூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாச்சும் பெர்மனன்ட் ஆயிராதா, எப்படியாவது வாழ்க்கை மாறாதான்னு ஏக்கத்தோடு காத்திருந்தவர்கள் அவரும் ஒருத்தர். அவரோட மனைவி குரூப் எக்ஸாமுக்காக நீண்ட நாட்களாக தயாராகி கொண்டிருந்தார்கள். எந்த சப்போர்ட்டும் கிடையாது, 2 பேர் தான். அந்த ஆலய அபிஷேகத்தின் போது அவங்க நம்ம கோயிலுக்கு வரப்போகிறதுனால நான் சொன்னேன், முதல் ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் ஆராதனை நடக்க போகுது, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையில் அங்கேருந்து அவர் மாற்றம் பெற்று அரவக்குறிச்சி, காங்கேயத்திலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் போயிட்டார். அங்கே ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிது. அதே ப்ரைவேட் ஸ்கூல் தான், சேலரி கொஞ்சம் அதிகங்கிறனால அங்கே போனாங்க. ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு எந்திரிச்சு உபவாசத்தோடு வந்துடுவாங்க. 2 வீலரில் கணவனும் மனைவியும் வந்து அந்த குழந்தை மாதா சுருவத்தின் முன்னால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முழந்தால் படிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 2 மணிக்கு முடியும். 2 மணிக்கு முடிகிறப்ப அவர்களுக்கு அருமருந்து கொடுப்பது வழக்கம். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு அருமருந்து கொடுப்பது வழக்கம். அந்த அருமருந்து கொடுக்கிற போது அந்த கணவன் மனைவி அப்படி அழுது அதை வாங்குவாங்க. அம்மா, இந்த மாசமாவது ஒரு மாற்றம் வந்து விடக்கூடாதா, ஏக்கத்தோடு காத்திருந்தாங்க. 2017
அந்த மனைவி குரூப் 4 எக்ஸாமில் கும்பகோணத்தில் ஒரு வேலை கிடைத்தது, அரசு வேலை. அந்த சம்பளம், முதல் மாத சம்பளத்தை கொண்டாந்து அன்னைக்கு சாட்சி சொல்லிட்டு என் கையில் கொடுக்குறாங்க. ஃபாதர், சாப்பாடு போடுறதுக்கு வச்சுக்கோங்க ஃபாதர் அப்படின்னு. எனக்கு ஒரே குழப்பம். நற்கருணை பிரசன்னத்தில் உட்காந்து யோசிக்கிறேன், ஆண்டவரே, அவங்க இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 10 வருஷமாக எதுக்கு வேண்டிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அவங்க வேண்டது ஒன்றா இருக்குது, நீங்கள் கொடுக்கறது ஒன்றா இருக்குது அப்படின்னு குழப்பத்தோடு இருந்த சூழ்நிலை. 2018 நவம்பர் மாதம் வந்து சாட்சி சொல்கிறாங்க. சாட்சி சொல்கிறப்ப ஆண்டவர் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்காரு. இடம் வாங்கிறதுக்கான வசதிகள் இல்லை, ஆனால் அந்த வசதிகளை உருவாக்கி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான இடத்தை கொடுத்துருக்கிறாரு. குழந்தை மாதாக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்கிறாங்க. திரும்ப எனக்கு குழப்பம். ஆண்டவரே, அவங்க குழந்தை கேட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் பாட்டுக்கு வேலையை கொடுக்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இடத்த கொடுக்குறீங்க, அவங்க ஒன்று கேட்டால் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சிட்ருக்கீங்களே, என்னதான் ஆண்டவரே உங்கள் திட்டம் அப்படின்னு குழப்பத்தோடு இருந்தேன். 2019 ஆண்டு ஒரு சின்ன வீடு, அழகாக ஒரு வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டாங்க. போய் பிளஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான இல்லத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. திரும்ப எனக்கு குழப்பம். அந்த அருமருந்து ஊற்றுகிற போது அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. திரும்ப எனக்கு ஒரே குழப்பம். இவங்க ஒன்று கேட்குறாங்க, கடவுள் ஒன்று கொடுக்குறாரே, கேட்டது இல்லாமல் என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கடந்து வந்த சூழ்நிலை. அடுத்து கரெக்டாக 2019 வந்து அழுது கொண்டே அந்த பிள்ளை சொல்லுது, இப்போது நான் கருவுற்று 5 மாதம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அழுகிறதுக்கிட்டே சொல்லுது. சாட்சி சொல்றப்ப அந்த பொண்ணு சொல்லுது, தேவிகா, நான் பல சமயங்களில் வேலை கிடைச்சிருச்சுன்னு சாட்சி சொன்னப்ப பங்கு தந்தை என்ன அப்படியே சந்தேகமா பார்த்தார். இடம் வாங்கிட்டேன்னு சொன்னப்ப குழப்பத்தில் இருந்த முகத்தில் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. வீடு கட்டிட்டோன்னு சொன்னப்போ கூட அவர் அரை மனசா சரி கேட்கறது ஒன்று கொடுக்கறது ஒன்று நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு எதை எப்பப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு நல்லா தெரியும். அழகான குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. 6வது மாதம் போகிறப்ப சொன்னாங்க, வெயிட் அதிகமாக இருக்குது, 2 குழந்தைகள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்ன வார்த்தைகள் இதுதான். ஒருவேளை எடுத்தோடனே குழந்தையை கொடுத்துருந்தா நாங்கள் எங்கே போயிருப்போம், என்ன செஞ்சிருப்போம், வேலைக்கு என்ன பண்ணியிருப்போம், அந்த குழந்தைகளை பராமரிக்க, பாதுகாக்க, வழிநடத்த தடுமாறி இருப்போம், தத்தளிச்சிருப்போம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம புத்திக்கு அது எட்டாது. ஏன் தர்றாரு, எப்ப தர்றாரு, எப்படி தர்றாரு, அது நம்மால் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது. கண்களில் கண்ணீரோடு இந்த பிள்ளை சொல்லுச்சு, ஏற்ற காலத்தில் என் கடவுள், இந்து பெண்மணி, என் கடவுள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. நேராக தூக்கிட்டு வந்துட்டாங்க மாதா கோயில். ஃபாதர், நாங்கள் ஹிந்து தான், 2க்கும் மாதா பேர் தான் வைக்கணும், 2 மாதா, 2 பெண் குழந்தை, அதனால் 2க்கும் மாதா பேர் தான் வைக்கணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும், இந்த குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. செய்யலாமா? செய்யலாம். இன்னைக்கு பல சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள், நம்மை அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற சூழ்நிலையை ஒரு நிமிடத்தில் மாற்றி போடக்கூடிய உயிருள்ள பெரிய கடவுள் என் கடவுளாய் இருக்கிறார். நான் உணர்ந்திருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பல சமயங்களில் நான் அதை உணர்ந்துக்கிறது இல்லை, பல சமயங்களில் அதை நம்புறது இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு சவால், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு சவால். சீடர்களுக்கு ஒரு சவால் ஆண்டவர் இயேசு வச்சாரு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். பயந்து போனா, ஏன் 200 தெனாரியத்துக்கு உணவு வாங்கினாலும் பத்தாது, நாங்க எங்க போறது, இந்த நேரத்தில் எப்படி தயார் செய்வது? 200 தெனாரியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு ஆண்டு வருமானம். ஒரு வருஷம் ஃபுல்லாக அவன் வேலை செஞ்சா கிடைக்கக்கூடிய ஊதியம் 200 தெனாரியம். ஒரு வருஷத்தில் அவன் சம்பாதிக்கிறத
ஒரே நாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதே பத்தாது அப்படிங்கிறான். அதே பத்தாது, இதே பத்தாது, எங்க போய் நாங்கள் தயார் செய்யறது, எப்படி போய் நாங்கள் தயார் செய்வது? ஒவ்வொரு புதுமையினுடைய நிறைவில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, குறிப்பா புதுமை காணா ஒரு புதுமை, அது முடிகிறப்ப 2:12 வாசிங்க. யோவான் 2:12. யோவான் செய்தி 2வது அதிகாரம். ஆ ஆ ஆ அதுக்கு முன்னால இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் நிகழ்ந்தது. நல்ல கவனிங்க, இதன் வழியாக வெளிப்படுத்தினார், அவருடைய சீடரும் நம்பிக்கை கொண்டனர். அண்டர்ஸ்டாண்டிங் த கால். கடவுள் உன்னை எதுக்கு அழைச்சிருக்காரு, எதுக்கு படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பல சமயங்களில் நாம் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். இந்த புது வருஷத்துல இறைவன் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, இறைவன் எனக்குன்னு ஒரு திருவுளத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை, திருவுளத்தை உணர்ந்து கொண்டு அவரோட கரம் கோர்த்து நான் நடக்க தயாராக இருக்கிறேனா? அது சவாலா இருக்கும், அச்சுறுத்துகிறதா இருக்கும், பயமுறுத்துகிறதா இருக்கும், எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை ஆண்டவர் கையை நீ கெட்டியா பிடிச்சு அற்புதமாய் அதிசயமாய் மாறுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு அதை தான் நம்ம உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பல சமயங்களில் நம்ம அதை உணர்ந்து கொள்கிறது இல்லை. வாசிக்கலாம், எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. எரேமியா புத்தகம் 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ? வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. இதை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். இதை நம்பணும். ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு பெற்றோராக, ஒரு வாலிப பிள்ளையாக God has a plan. God has a noble plan. சும்மா உன்னை 10ஓட 11 எம்புருசனு கச்சேரிக்கு போனாங்கிற கதையா இருப்பதற்கு அவர் அழைக்கவில்லை. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டு இருக்கிறார். நம்புறவங்க கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா பல சமயங்கள் நம்ம நினைப்போம், நான்லாம் இருக்கிறது சும்மா 10ஓட 11 வந்திருக்கிறேன், சும்மா வந்திருக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, God has a plan. அவர் திட்டம் வல்லமையான திட்டம், நம்பிக்கை தரக்கூடியது, நலமானதை நமக்கு செய்யக்கூடியது. எப்ப நம்ம நம்பி அவரை கெட்டியா பிடிச்சுக்கிறப்ப. பல சமயங்களில் நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கு புரியாது, நமக்கு விளங்காது. அப்படி விளங்காதப்ப கடவுளை சந்தேகப்படுறோம், கடவுளோட பராமரிப்பை குறித்து நம்ம குழப்பம் அடைகிறோம். என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சம்பவம். எனக்கு இந்த கை ரொம்ப முக்கியம், இந்த இடது கை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சின்னதுலேருந்து வயலின் வாசிப்பேன், கிட்டார் வாசிப்பேன். கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டு சாமியாராகி 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இசைக்கருவிகள் மீட்டுகிற ஒரு பயிற்சியில் அவங்கள நான் தயார்படுத்துவேன். எல்லா சம்மர் இதுலேயும் ஏப்ரல் மேல குழந்தைகளை கூப்பிட்டு தங்க வச்சு அவங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து, பூசையில் பிரேஷன் வரிசை வாசிக்கிறது, திருப்பலியில் வாசிக்கிறது அப்படின்னு அவங்கள பயிற்றுவிச்சு அனுப்புகிறது தான் என்னுடைய ஒரு அழைத்தலாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். குருமடத்தில் படிக்கிறப்பிலிருந்து பேஸ்கெட் பால் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர். பேஸ்கெட் பால் விளாடுவேன், கிரிக்கெட் நல்லா விளாடுவேன். பேஸ்கெட் பால் ஷூட்லாம் நல்லா போடுவேன், 3 ஷூட்லாம் தூரத்துலேருந்து அழகாக போடுவேன்.
ரொம்ப ரஃப்பாக ஆடினாங்கன்னா பேசாமல் விட்டுருவேன். பால் அடிக்கிற மாதிரி இந்த கையில் ஏதாவது ஆகிற மாதிரி நான் விட்டுருவேன். பால் போனால் போயிட்டு போகுது, பாயிண்ட் போனால் போயிட்டு போகுது, தோத்துட்டு போகிறோம். இந்த கையில் எதுவும் பற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பேன். ஏன் அப்படின்னா இதில் ஏதாவது ஆச்சுன்னா வயலின் வாசிக்க முடியாது, இதில் ஏதாவது ஆச்சுன்னா கிட்டார் வாசிக்க முடியாது. ஏன்னா கீபோர்டு இந்த கையில் வாசிக்கலாம், ஆனால் இந்த கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தேன். 2021 ஆண்டு மார்ச் மாதம் எங்கள் பங்கில் ஒரு சோகமான நிகழ்வு. பையனுக்கு காலையில் கல்யாணம், சாயங்காலம் அவங்க அப்பா இறந்துட்டார். 2 நாள் கழித்து திருநெல்வேலியிலேருந்து காரியம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருந்தாங்க பங்குக்கு. அவங்கள சந்திக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். போகிற போது சும்மா இருக்காமல் ஒரு ஃபாதர் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வந்திருந்தார். தவ காலத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் குழந்தை மாதா கோயிலுக்கு நிறைய வருவாங்க. அதனால் ஹெல்ப்புக்கு ஒரு ஃபாதர், சின்ன ஃபாதர் பிரீத்தி அப்படின்னு இப்போ அமெரிக்காவில் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். 15 கிலோமீட்டர் போகணும், 13 கிலோமீட்டர் போயாச்சு. கடைசி 2 கிலோமீட்டர் போய் டேர்ன் எடுத்து அவங்க வீடு. புதுசாக ரோடு போட்டுட்ருக்குறாங்க. அந்த புது ரோட்டில் போக முடியாது, பழைய ரோடு பாதி, அதில் தான் வண்டி போகுது, வண்டி வருது. அந்த பாதியில் வண்டி மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். 40 தான் போனேன். பின்னால் உட்காந்துட்டு இருக்கிறவர் ஆப்போசிட்டில் லாரி ரொம்ப வேகமாக வந்துச்சு. வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், வழக்கமாக அவங்க பக்கத்தில் வந்து அழகாக சைடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பின்னால் உட்காந்துட்டு இருந்த ஃபாதர் என்னாரு, அண்ணே அண்ணே வண்டி வருது வண்டி வருது வண்டி வருதுன்னு என்னை பிடிச்சி லாரியில் தள்ளி விட்டு அவர் குதிச்சிட்டார். லாரிக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு ஆப்போசிட்டில் வண்டி இழுத்து விழுந்தப்ப, கரெக்டாக கீழே விழுந்தப்ப இந்த இடத்துல அடி, கரெக்டாக இந்த முட்டியும் கையும் சேர்ற இடத்துல அடி. கீழே விழுந்ததும் கை வீங்குது. கை வீங்கினோடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே என்னமோ ஆயிடுச்சு, என்ன செய்ய போகிறோம் தெரியல அப்படிங்கிற ஒரு பயம். மக்கள் கூட்டம் கூண்டிருச்சு. வண்டி யாரும் தூக்கலை. அந்த ஃபாதரை கூப்பிட்றேன், யோ வந்து வண்டி அடியாங்கிறார். அண்ணே எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னே, என்னை கூப்பிடாதீங்கன்னே, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சுன்னு கொஞ்சம் இரு அப்படின்ட்டு யூத் பசங்களுக்கு ஃபோன் அடித்தேன். உடனே காரில் வந்தாங்க, வாகனத்தை மற்ற பசங்க தூக்கிட்டு வந்தாங்க. மருத்துவமனைக்கு நாங்கள் போய் சேருவதற்குள்ளதாக டாக்டர் பார்த்தோன்னே சொன்னார், ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எனக்கு பயம். ஏன்னா இந்த இடத்துல கை வச்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. சரி சின்னதாக தானே வீங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே பிஷப் ஹவுஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு, அங்கே எதுவும் செஞ்சிட வேண்டாம், நீங்கள் கிளம்பி வாங்க, இங்கே கோயம்புத்தூரில் ஆர்த்தோவில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் வாங்க, நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன். அங்கே போனோடனே நம்பர் 1 டாக்டர் ஷியாம், நல்ல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர். அவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறார், எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஆப்ரேஷன் ஃபாதர், எதுவும் குடிச்சிடாதீங்க, காலைல 6 மணிலேருந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும், தண்ணி எதுவும் குடிச்சிடாதீங்க, உதட்ட ஈரப்படுத்திக்கிட்டே இந்த பஞ்சை வச்சு மட்டும் தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 9 மணிக்கு அறுவை சிகிச்சைக்கு நான் போகிறேன். கிட்டத்தட்ட 3 மணி வரை நடைபெறுகிறது. 6 மணி நேரம். இவ்வளோ படிச்சிருந்து புத்தி கேட்டல, நான் மைனர் ஆப்ரேஷன் நினச்சிக்கிட்டேன், அது மேஜர் ஆப்ரேஷன். 6.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. முடிச்சு மயக்க நிலையில் கொண்டாந்து போட்டாங்க. சாயங்காலம் 7:30 மணிக்கு டாக்டர் வர்றாரு. டாக்டர் என்னை பார்க்க வர்றப்போ அதே பாதி இதில் அப்படியே இருக்கிறேன். டாக்டர் வந்து கேட்குறாரு, எல்லாம் ஓகேயா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னன்னு தெரியாமல் நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், வெங்காய ரவை ரோஸ்ட் கிடைக்குமா? டாக்டரு ஏதாவது வேணுமான்னு கேட்டது, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, ஏதாவது டேப்லெட் ஒரு வேளை பெயினாக இருந்துச்சுன்னா பெயின் கில்லர் டேப்லெட்க்கு இது வேணுமான்னு கேட்டதுக்கு நான் சூடாக வெங்காய ரவா ரோஸ்ட் கிடைக்குமா அப்படின்னோடனே டாக்டர் சிரிச்சிட்டு சரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொரோனா காலகட்டங்கிறனால 3ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா கட்டு போட்டு வந்துட்டேன். சனி ஞாயிறு திருப்பலிகள் பிஷப் ஹவுஸ்லேருந்து ஃபாதர் அனுப்பிச்சிட்டாங்க. வந்த ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை காலைல சொல்கிறார், அண்ணே எனக்கு ஆராதனை நடத்தி பழக்கம் இல்லை, நீங்கள் ஆராதனை மட்டும் நடத்தி இருங்க, பூசையை நான் பார்த்துக்கிறேன். கண்ணு ஆராதனை நடத்துறதுக்கு அப்படிங்கிற, இல்லைண்ணே நீ ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பாடுறது தானே, நீங்கள் உடுப்பு போட்டிங்கன்னா கை உள்ளே இருக்கிறது ஒன்றும் தெரியாது, உடுப்பு போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது, ஏன்னா திருப்பயணிகள் தானே, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக புரிய போகிறதில்ல, நீங்கள் பாட்டுக்கு ஆராதனை நடத்துங்க அப்படின்னா நானும் போய் ஆராதனை கிட்டத்தட்ட 25 நிமிடம் நடத்தியாச்சு. கடைசி 5 நிமிஷம் ஃபாதர் வரலை. கதிர் பாத்திரத்தை இப்போ தூக்கணும், எனக்கு ஞாபகமே இல்லை, இப்போ நமக்கு 2 கை இல்லை 1 கை தான் அப்படின்னு போய் நற்கருணையை தூக்கிறப்ப தான் ஞாபகம் வருது, இப்போ நமக்கு 2 கை இல்லை 1 கை தான்.
கஷ்டப்பட்டு தம் கட்டி ஒரு கையில் தூக்கி பிளஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு கதிர் பாத்திரத்தை நற்கருணை எடுத்து உள்ளே வச்சுட்டு ஓடுறேன், ரூம்க்கு ஓடி போய் அழுகிறேன். ஒருவேளை இனி என் வாழ்நாள் முழுவதும் இந்த கை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ஏன்னா நற்கருணை ஆராதனைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த ஆராதனையில் பாட்டு பாடுறது, பிரசங்க வைக்கிறேன்னு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ விரும்புகிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை கொடுத்தீங்க? இத்தனை குழந்தைகளை உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தானே நான் உருவாக்கி இருக்கிறேன். இத்தனை குழந்தைகளை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோமே, இந்த குழந்தைகளுக்கு இசையை கற்றுக் கொடுத்து அவங்க தவறான பாதையில் போயிடக்கூடாது, உங்கள் பாதத்துக்கு வரணும், உங்களை துதிக்கணும், உங்களை ஆராதிக்கணும், உங்களுக்கு மகிமை சேர்க்கணும்னு இத்தனை குழந்தைகளை உருவாக்கணுனே. பிறகு ஏன் எனக்கு இந்த நிலை? இப்போ என்னால் வயலின் வாசிக்க முடியலையே, கிட்டார் வாசிக்க முடியலையே, வச்சா கை கோணையாக போகுது. ஏன்னா கை இப்படி தான் இருக்குது, ஒன்றும் இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து போனதுக்கப்புறம் நான் நினச்சேன் சின்ன ஆப்ரேஷன் 10 நாளில் கட்டு பிரிச்சுடுவாங்கன்னு. டாக்டர் சொன்னார் 75 நாட்களுக்கு பிறகு தான் கட்டு பிரிக்கப்படும். 75 நாளுக்கு பிறகு கை இப்படி நல்லா சேர்ந்துருச்சு. கை இப்படி பிரிக்கவே முடியல. டாக்டர் சொன்னாங்க 3 மாதத்துக்கு ஃபிசியோதெரப்பி போகணும். ஃபிசியோதெரப்பி ஒவ்வொரு நாளும் போகிற போது நரகம் போல இருக்கும். அப்படி கையை பிடிச்சி தரன்னு இழுப்பாங்க, வலி அப்படி வலிக்கும், கண்ணில் தண்ணி வரும். டாக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் வேணாம் சார், விட்டுருங்க சார், நான் அந்த வலியோடு இருந்துக்கிறேன், இப்படியே நான் இருந்துக்கிறேன், என்னால் முடியல. ஆனால் பொறுமையோடு அந்த வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை தாங்கி கொண்டேன். இது ஒரு சவாலான சூழ்நிலை. கடவுள் இதை ஏன் அனுமதிச்சாரு எனக்கு புரியல. கடவுள் ஏன் எனக்கு இதை கொடுத்தாரு எனக்கு விளங்கலை. இருந்தாலும் கடவுள் நிச்சயமாக எதையும் காரணம் இல்லாமல் அனுமதிப்பதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் நான் சந்திச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் இட் ஹேஸ் a ரீசன். கடவுள் காரணம் இல்லாமல் எதையும் அனுமதிப்பதில்லை. ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரணத்திற்காக இந்த பிரச்சனை, இந்த துன்பம், இந்த நோய், இந்த வேதனை, இந்த கஷ்டம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. எதுக்காக? எனக்கு விளங்கல. நமக்கு எப்போ விளங்கும் அப்படின்னா ஆழமாய் அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற போது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் கேட்பாங்க சீடர்கள், இவன் பார்வையற்றவனாய் இருக்கிறானே, இது இவன் செய்த பாவமா, இவன் மூதாதையர் செய்த பாவமா? 8:5 நினைக்கிறேன், வாசிங்க. யோவான் 8:5. யோவான் 8:5. யோவான் ஒரே நிமிஷம். அந்த பார்வையற்றவன் அவன் இருக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இவன் இப்படி பிறந்திருக்கிறான், இவன் பிறந்ததுக்கான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் ரொம்ப அழகா பதில் சொல்வாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, மாறாக கடவுளின் செயல் இவர் வழியாகவே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம கடவுள் சொல்றது தான், இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த அவமானம், இந்த தோல்வி, இந்த நோய், இந்த வேதனை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா கடவுளுடைய மகிமை நம் வாயிலாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. உணர்ந்திருக்கிறேனா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இங்க பின்னால இருக்கிற இறைவார்த்தை என்ன எழுதியிருக்கு? என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை படிச்சோன்னு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பல சமயங்களில் புரியாது, மேலோட்டமாக இதை படிச்சீங்கன்னா இது ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். வீட்டு முன்னால மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி அப்படின்னு நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருவோம். அந்த வார்த்தையை மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னால சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சாதான் உங்களுக்கு பின்னால புரியும்.
வாசிங்க 12:7 வாசிங்கன்னா தான் அந்த சூழ்நிலை நல்லா புரியும். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலை தைத்த முள் போன்று என்னை வருத்தி கொண்டே இருக்கு. நல்ல கவனிங்க. புனித பவுலடியார் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, ஒரு வினோதமான நோய் என்னை தாக்கி இருக்கு, இந்த நோயிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுங்க, இந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்துங்க. முதல் திருப்பயணம் அதிகப்படியாக சந்திச்சு நிறைய மக்களை உங்களுக்கு சொந்தமாக்குனேன். 2வது திருப்பயணத்தில் இன்னும் அதிகமாக, 3வது திருப்பயணத்தில் இன்னும் அதிகமாக வைராக்கியத்தோடு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தான் நான் வேலை செய்ய போகிறேன், நீங்கள் சுகப்படுத்துனீங்கன்னா உங்கள் மகிமையை தான் எடுத்து செல்ல போகிறேன், உங்களுக்கு சாட்சியாக இருக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இருமாப்பு அடையாதவாறு. அப்போ தான் புரிஞ்சுது, ஓ, பல சமயங்கள்ல நம்ம என்ன ஆகிறோம், நான் செஞ்சது, நான் சாதிச்சது, நான் உழைச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் இல்லைன்னா நடந்திருக்காது, நான் இல்லைன்னா ஒண்ணுக்கு ஆகாது, நான் தான் என்னை பிரதானப்படுத்துகிற போது, என்னை முன்னிலைப்படுத்துகிற போது கடவுள் ஒரு கொட்டு கொட்டி சொல்றாரு, யோவான் 15:4, என்னை பிரிந்து உங்களால் ஒன்னும் செய்ய முடியாது. என்னை பிரிச்சு உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பிரிச்சு உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட நீ எந்த அளவு ஆழமா இணைஞ்சிருக்கிறையோ, கலந்திருக்கிறையோ, அந்த அளவு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும், மிகுதியாய் இருக்கும். அப்ப நான் நினைச்சது, ஒருவேளை இத்தனை குழந்தைகளை உருவாக்கிட்டோன்னு நம்ம ஒருவேளை என்னைக்காவது இது எல்லாத்துக்கும் கிரெடிட் நான் எடுத்துக்கிட்டேனா, நான் சொல்லி கொடுத்தனாக்கும், எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கும், என்னோடக்கு தான் பெருமை, எல்லாம் வாசிக்கிறாங்க பற்றியா, யார் தெரியுமா, நான் தான் சொல்லி கொடுத்தது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஆசீர்வாதமாக மாறணும்னா ஒன்றை பிரதானப்படுத்தாத, ஒன்றை முக்கியப்படுத்தாத, கடவுளை அந்த இடத்தில் கடவுள் அருளால், கடவுள் துணையோடு இதை நான் செஞ்சேன்னு நினச்சிப்பார். இன்னைக்கு நைட் படுக்கிறப்ப யோசிச்சுப்பார், ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் வேதனை, ஏன் என் குடும்பத்தில் நோக்காடு, ஏன் என் குடும்பத்தில் அவமானம், ஏன் என் குடும்பத்தில் கடன் சுமை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு இடத்துல இவரை பிரிஞ்சு நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால தான் தொடக்கத்தில் வாசித்தோம், உன் வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் உன் சார்பாய் செயலாற்றுவார், அவர் உன் சார்பாய் செயலாற்றுவார். வெறுமனை இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சரியான வார்த்தை கிடையாது. சரியான வார்த்தை கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்ற வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு விரும்புகிறோம். ஆசீர்வாதத்தை தர்ற வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம விரும்புகிறோம். இல்லை, இது எதுக்காக, அதுக்கு பின்னால வர்ற வார்த்தை தான் முக்கியம். அதை விட்டாச்சு. உன் பலகீனத்தில் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பவுலடியார் 3 தரம் கேட்கிறார், ஆண்டவரே இந்த நோய் எடுத்துருங்க, இந்த நோய் எடுத்துருங்க, இந்த நோய் எடுத்துருங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த நோயை நான் எடுக்க போறது இல்லை, அது உன்னோட இருக்க போகுது. ஒருவேளை நீ சாதிச்சேன்னா நீ என்ன நினைப்ப, நான் செஞ்சேன்னு நினைப்பேன். ஒருவேளை நான் என்ன நினைப்பான், 2000-3000 குழந்தைகளை உருவாக்கி இருக்கேன், நான் யார் தெரியும்ல, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல அப்படின்னு நம்ம பெருமையா நினைப்போம். இல்லை, நல்லா வாசிச்சுட்டு இருந்தப்ப 2000 குழந்தைங்களை உருவாக்கினேன். இப்போ இந்த கை ஒன்னால இது 0, இது 0 இப்படி திருப்ப முடியும், இது 0 வராது, இதுக்கு மேலே திருப்ப முடியாது. டாக்டர் சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்க பிளேட் எடுத்துட்டா வாசிக்கலாம், அதை செஞ்சால் வாசிச்சிடலாம், இதை செஞ்சால் வாசிச்சிடலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து 2 ஆண்டுகள் முடிஞ்சு வயலினை வச்சா கை கோணையாக போகுது, கிட்டாரில் கை வச்சா காடு விழ மாட்டேங்குது. அழுதுகிட்டு இருந்தப்போ கிடைச்ச வார்த்தை தான், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னால முடியாது, இந்த கையால் என்ன செய்ய முடியும் எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா இந்த கையை கொண்டு கடவுள் உன்னை எப்படி உயர்த்துறாரு பாரு. இப்ப நீ பெருமையான காரியங்களை, இப்ப நீ ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செஞ்சா செய்யறது நீ இல்ல, யார் உன் வழியா செய்யறா, ஆண்டவர் செய்யறாரு, ஆண்டவர் செய்யறார்.
இன்னைக்கு அதை தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். என் அருள் உனக்கு போதும். உன் பலகீனத்துல இன்னைக்கு என்ன உன் பலகீனமோ, என்ன உன் கஷ்டமோ, என்ன உன் துன்பமோ, என்ன உன் வேதனையோ, என்ன உன் நோயோ, அதை ஆண்டவருடைய பிரச்சனத்தில் ஒப்புக்கொடு. ஏன் இந்த பிரச்சனை ஒரு அதிசயமா மாறப்போகுது, இந்த துன்பம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது, இந்த குழப்பம் ஒரு அபிஷேகமாய் மாறப்போகிறது. இந்த மாற்றம் உன் குடும்பத்தின் எழுப்புதலுக்காய் பயன்பட போகிறது. ஆண்டவருக்கு உன் குறைகளுக்காக, குற்றங்களுக்காக, பலகீனங்களுக்காக, பாவ இயல்புகளுக்காக நன்றி சொல்லு. இந்த பலகீனத்தில் அவர் பலன் நம்மை முழுவதுமாய் பொறுப்பெடுக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதை தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தொடர்ந்து செய்திக்குள் கடந்து செல்வோம். டி மைனர் 6/8 அந்த இறக்கம் உள்ள ஈஸியான பாட்டு நான் சொல்லித்தரேன், நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. பாடுவோம். ஆராதிக்கின்றோம் இயேசு, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். பாடுங்க. ஆராதனை 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 செய்கிறோம். ஸ்டான்ஸால ரொம்ப சிம்பிள். ஆராதனை. பாடுங்க. திரும்ப. ஆராதனை. மூணாவது நான் பாடுறேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதனை, ஈசாக்கின் தெய்வமே ஆராதனை, யாக்கோபின் தெய்வமே ஆராதனை, தாவீதின் தெய்வமே ஆராதனை. அவ்வளவுதான். நீங்க பாட வேண்டியது 2 ஆராதனை. ஆராதனை 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 செய்கிறோம். சந்தோஷமா நம்ம ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு பாட போறோம். இதை பாடுறப்ப நீங்க சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. என் கஷ்டத்துக்காக நன்றி, என் கவலைகளுக்காக நன்றி, என் துன்பத்துக்காக நன்றி, என் வேதனைகளுக்காக நன்றி, என் நோய்களுக்காக நன்றி. ஏன் இந்த நோய், இந்த கஷ்டம், இந்த துன்பம் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போட தயாராக இருக்கிறார். எப்ப நான் அவரிடத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற போது, ஒப்பு கொடுக்கிற போது, வல்லமையான, வலிமையான, அற்புதமான, அதிசயமான, அபிஷேகமான காரியத்தை அவர் செய்ய தயாரா இருக்கார். உணர்வோம். கரங்களை ஒருவித்தமாய் தட்டி நம்ம சந்தோஷமா இந்த பாடலை நாம் பாடி அவரை துதித்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. பாடுவோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. எல்லாரும் வைத்திருந்து ஆபிரகாமின் இறைவனே ஆராதனை, ஈசாக்கின் தெய்வமே ஆராதனை, ஆபிரகாமின் இறைவனே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே ஆராதனை, தாவீதின் தெய்வமே ஆராதனை
ஆராதனை ஆராதனை செய்கிறோம். ஒப்பு கொடுத்து ஆராதனை 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 செய்கிறோம். கண்ணீரை காண்பவரே ஆராதனை, கரங்களில் பொறித்தவரே கண்ணீரை காண்பவரே, கரங்களில் பொறித்தவரே, காருண்ய தெய்வமே, காலமெல்லாம் சுமப்பவரே, ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஒப்பு கொடுத்து ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். Praise the Lord. Praise the Lord. உட்காரலாம், உட்கார்ந்து வாசிக்கலாம். மார்க் செய்தி 6வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. மார்க் 6:36. சத்தமா ஊர்களுக்கும் சென்று சீடர்களுக்கு பயம். நேரம் அதிகமாக 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 எங்கடா நம்மளை கொண்டு போய் சிக்கல்ல உற்றுவாரா? ஏன்னா ரொம்ப லேட்டாகி ஏதாவது நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னா எங்கே போய் தேடுறது? எவ்வளோ செலவு பண்ணுறது? செலவு பண்ணுறதுக்கு வசதி நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அற்புதத்தை செய்கிற, ஒரு அதிசயத்தை செய்கிற பெரிய கடவுள் அவங்களுக்கு துணையாக கூட இருக்காருங்கிறத அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. 2 ஆப்ஷன், ஒன்று பிரச்சனை, இன்னொன்று அற்புதம். சீடர்கள் அதை பிரச்சனையாக பார்த்தாங்க. இயேசு அற்புதத்தை நிகழ்வதற்கான ஒரு சூழ்நிலையாக, ஒரு வாய்ப்பாக பார்த்தார். இன்னைக்கு பல சமயங்களில் நம்மளும் செய்கிற தப்பு அதுதான். பிரச்சனையாக பார்க்குறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, டோன்ட் சே டு காட் தட் யூ ஹவ் காட் பிக் ப்ராப்ளம், சே டு த ப்ராப்ளம் தட் யூ ஹவ் காட் பிக் காட். எப்போ பாரு கடவுள்கிட்ட வந்து எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு பெரிய பிரச்சனை, கடவுள்கிட்ட சொல்லாத. மாறாக இந்த முறை, இந்த புதிய ஆண்டுல பிரச்சனைகிட்ட போய் சொல்லு. இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய, விடுதலை தரக்கூடிய பெரிய கடவுள் எனக்கு துணையா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எப்போ பாரு புலம்புறது, பிரச்சனை பிரச்சனை, துன்பம், கஷ்டம் கஷ்டம்ன்ட்டு இல்லை. இந்த தினம் சொல்லுவோம், இந்த பிரச்சனையில், இந்த துன்பத்தில், இந்த நோயிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய பெரிய கடவுள் எனக்கு துணையாய் தூணாய் இருக்கிறார். நான் நம்புறேன்னா every problem is a wonderful opportunity to understand the will of God. கடவுளுடைய திட்டத்தை, திருவுள்ளத்தை உணர்ந்து கொண்டு அது வல்லமையானது, ஒரு காலம் எனக்கு கேட்டினை கொண்டு வராதுன்னு ஆழமா நீ நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்பலைன்னா பிரச்சனை பிரச்சனையாக தான் தெரியும். நம்ம பிரச்சனையை லென்ஸ் வச்சு பார்க்குறோம். லென்ஸ் வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? நல்ல பெருசாக தெரியும். சின்னதே பெருசாக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், புதிய ஆண்டில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய பெரிய கடவுள் எனக்கு துணையாக இருக்காருன்னு சொல்ல நம்மால் முடியுமா? ஏன்னா பல சமயங்களில் பிரச்சனை வர்றப்ப தான் நம்ம கடவுளே ஞாபகத்துக்கு வருவார். என்னோட அனுபவம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. மூணாருக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். மூணார் அப்படிங்கிறது எங்களோட மறை மாவட்டம் உடுமலைப்பேட்டை. அங்கேருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டரு மலை மேலே ஒத்தையடி பாதை, ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும், ரொம்ப ரிஸ்கி ரோடு. கீழே பெரிய டீலானா புரியுமா திருச்சிக்காரங்களுக்கு?
டீலான புரியுமா? பள்ளத்தாக்கு, மலை போகும், கீழே விழுந்தா 5 நிமிஷத்தில் வந்துடுவோம். அந்த மாதிரி போகிறப்ப பகலில் போன ஒரு குட்டி கார், ஆல்டோ காரு, நான், அகஸ்டின், ஒரு அண்ணா, இன்னொரு தம்பி லாரன்ஸ்னு, அப்படி 3 பேர் போகிறப்ப இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக போகிறோம். பகலில் மூணார் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளைமேட்டு, ஹில் ஸ்டேஷன். போயிட்டு மதியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு 4 மணிக்கு பூசை, 7:30 மணிக்கு முடிஞ்சுது. அபிஷேக ஆராதனை எல்லாம் சேர்த்து 7:30 மணிக்கு முடிஞ்சுது. முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துருக்குறோம். அந்த ஃபாதர் கேட்குறார், பங்கு தந்தை, சனிக்கிழமை, சாமி இருந்துட்டீங்க, நாளைக்கு திருநாள், லூர்து மாதா திருநாள், லூர்து மாதா திருநாளுக்கு பிரசங்கம் வச்சிங்கன்னா எங்கள் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னார். நான் சொன்னேன், சாமி நாளைக்கு நான் பங்குக்கு போகலான்னு எங்கள் மக்கள் கட்டிக்கொண்டு என்னை பிஷப் ஹவுஸில் விட்டுருவாங்க, வாரம் ஃபுல்லாக சுற்றுற, ஞாயிற்றுக்கிழமையாவது பங்குல இறப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க, பங்குக்கு போயாகணும் சாமி அப்படின்னேன். சாப்பிட இட்லியில் அப்படி தான் கையை வச்சேன். இட்லியில் சின்ன ஃபாதர் எங்கள் சைடில் செல்ஃபோனை தள்ளினார். என்னன்னு செல்ஃபோனில் பார்த்தா ஒரு யானை 3 பேரை துரத்திக்கிட்டு வருது. பார்த்தோன்னே எனக்கு தூக்கி பிடிச்சோ, என்னையா அப்படின்னேன். யானை வரும், கேட்டதா சொல்லுங்க, போகிறப்ப யானை வரும், கேட்டதா சொல்லுங்க. அப்போ தான் இட்லியில் கையை வச்சேன். ஏயா இப்படி பண்ணுற, நான் பூனைக்கே பயப்படுவேன், நீ யானை வருங்கிறியே அப்படின்ட்டு சாப்பிட்டு எல்லாம் போய் உட்காந்து ஒரு டாட்டா காட்டுறப்ப திரும்ப சின்ன ஃபாதர் சொல்கிறாரு, மறந்துடாதீங்க, யானை வரும், கேட்டதா சொல்லுங்க. நிசப்தம். முன்னால் அந்த டிரைவர் தம்பி, அந்த அண்ணா லாரன்ஸ், அது அகஸ்டின், நான் பின்னால் உட்காந்துருக்கேன். கும் இருட்டு, அமைதி, யாரும் பேசலை. வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு 10-15 கிலோமீட்டர் வளைவுகளில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வளைவில் திரும்புகிறப்ப எங்களுக்கு முன்னால் 2 வண்டி நிற்கிது. என்னடான்னு பார்த்தா முன்னால் இருக்கவங்க சொல்கிறாங்க, அண்ணே கீழே இறங்கிடாதீங்க, முன்னால் ஒரு பெரிய யானை நிற்கிது. இந்த மனித மனம் என்ன செய்யும்னா, வீடியோவை டக்குன்னு கால்குலேட் பண்ணுது. யானை 3 பேர், யானை 1 2 3, ஆகா அப்போவே வாயை வச்சாரு, நடந்துருச்சு. நானும் டிரைவரும் அந்த யானையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய யானையை பார்த்ததே இல்லை. உயரமான ஆண் யானை அப்படி தூரத்தில் வந்துட்டுருக்கு. விளக்கு வெளிச்சத்தில் அது ஆப்போசிட்டில் வந்துகிட்டு இருக்குது. அது வந்து கோவப்பட்டு ஒரு எட்டி உதச்சுன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் உடுமலைப்பேட்டையில் நாங்கள் இருப்போம். வந்த உடனே நானும் டிரைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற அண்ணனுக்கு யானை தெரியல, ஏன்னா வண்டி முன்னால் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அவர் சொன்னார், ஃபாதர் வாங்க ஃபாதர், போய் யானைக்கு ஒரு ஹாய் சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரலாம். நான் சொன்னேன், அண்ணே யானை உங்களுக்கு தெரியல, அது ரொம்ப பெருசாக இருக்குன்னேன்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்த வண்டி மெதுவாக ரிவர்ஸில் எங்களை தாண்டி போயிட்டாங்க. இப்போ யானை நாங்கள். டிரைவர் தம்பி ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் எடுக்கிறான். டயர் போய் கல்லில் மாட்டிக்கிச்சு. பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும். ஜவமாலை எடுத்து இருக்க பிடிச்சிக்கிட்டேன். அம்மா உங்கள் கோயிலுக்கு வந்து இப்படியே ஆகணும், இந்த மாதிரி ஆயிடுச்சே, யானை எட்டி உதச்சதுன்னா அது இருக்கிற சைஸுக்கு ஆல்டோ குட்டி காரு, முடிஞ்சது எங்கள் லைஃப் அப்படின்னு நினச்சப்ப யானை பக்கத்தில் வந்துச்சு. எப்படி எடுத்தானே தெரியல. ரிவர்ஸ் போட்டு முன்னால் வந்து பின்னால் வந்து சல்லுன்னு எடுத்துகிட்டு ரைட்டில் திரும்பிட்டான். யானை பக்கத்தில் வர்றப்ப சாபுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்த ஒரு அனுபவம். கண்ணுலேருந்து தண்ணி கிட்டுக்கிட்டுன்னு வருது, கையெல்லாம் நடுங்குது. சரி முன்னால் இருக்கவங்களுக்கு நம்ம பயந்தோன்னு காட்டக்கூடாதுன்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போனப்புறம் தட்டுனேன், லாரன்ஸு அப்படின்னு, சொல்லுங்க ஃபாதர் அப்படி. எங்கப்பா இப்படி போகிற, போதும் நம்ம இப்படி திரும்பி போகலாம். இந்த செல்ஃபி எடுக்கலான்னு சொன்ன அண்ணே யானையை பக்கத்தில் பார்த்தோன்னே ஒரு கத்துனாரு பாருங்க, சாந்திமா அப்படின்னு ஒரு கத்து. எனக்கு ஒரே கோபம். ஏன்னே மாதாவே சூசையப்பரே ஆண்டவரேன்னு கத்துவீங்களா, போய் சாந்திமாவை கூப்பிடுறீங்க, சாந்திமா வந்து உங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பின்னால் திரும்பிட்டு சொன்னார், உங்களுக்கு என்ன ஃபாதர், பொண்டாட்டியா புள்ள குட்டியா, ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் ஃபாதர் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், சரிண்ணே நம்ம வண்டியை திரும்ப போவோம் அப்படிங்கிறாரு. நான் இனி வரமாட்டேன், இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து இருந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு பஸ்லையாவது வருவேன், இனி உங்களோட வரமாட்டேன். நான் சொல்கிறேன், அண்ணே காலைல 7:30 பூசை, நான் போய் பூசை வைக்கணுன்னே, வாங்கண்ணே போகலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார், அகஸ்டின் அண்ணே என்ன ஃபாதர் லூசு மாதிரி பேசுகிறீங்க, இப்போ போனால் நீங்கள் பூசை வைப்பீங்களா, இல்லை நாளைக்கு உங்களுக்கு யாராவது பூசை வைப்பாங்களான்னு தெரியாது ஃபாதர். என்னது எனக்கு யாராவது பூசை வைப்பாங்களா,
அப்படின்னா மேட்டர் ஓவர். என்னண்ணே சொல்கிறீங்க அண்ணே? அப்படிலாம் ஆகாதுண்ணே. பாருங்க, 15 கிலோமீட்டர் நம்ம ஜெபம் செய்யலை. வாங்க உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெபமாலை சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம், எந்த ஆபத்து நெருங்காது அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் ஜெபமாலையை. டிரைவர் ஃபஸ்ட்டு 10 சொன்னான், 10, 12, 14, 16, 18வது அருள்ந்து மரியை சொல்கிறான். நிறுத்துற லாரன்ஸு நிறுத்து, 18 அருள்ந்து மரியை சொல்லியிருக்கிற, 10 அருள்ந்து மரியாக்கு அப்புறம் பிதாகுசுதனுக்கு போடணும், நீ 18வது சொல்லிட்டு இருக்கான்னு நான் சொன்னான். நான் சொல்கிறேன், உள்ளேருந்து அதுவாக வருது ஃபாதர். இவன் பரவாயில்ல. அந்த அண்ணன் எடுத்த உடனே அச்சிஷ்ட மரியே சர்வேஸ்வனுடைய மாதாவினார். நிறுத்துங்க அண்ணே, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதுக்கப்புறம் அருள் நிறைந்த மரியே, அதுக்கப்புறம் தான் அச்சிஷ்ட மரியே. என்ன இங்கே பாருங்க, முடிஞ்சா எங்களோட கோப்பம் பண்ணி ஜெபமாலை சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா பெசாமல் உட்காந்துட்டு வாங்க. இது குட்டை, இது நொட்டை, இது மொட்டை, இது சொட்டன்ட்டு ஏதாவது சொல்லிட்டு கடுப்பை கிளப்பாதீங்க, பெசாமல் பின்னால் உட்காராதீங்க. நான் பாட்டுக்கும் நான் ஜெபமாலையை கரெக்டாக சொல்லுவேன்னே. சொல்லலாம் ஃபாதர், உட்காருங்க ஃபாதர், நீங்கள் எதாவது சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா. இங்கே உடுமலைப்பேட்டை வந்தப்போ 253 மணி சொல்லியிருந்தேன். வாழ்க்கையில் இதுவரை இந்த 50 வருஷத்தில் எது நீங்கள் ரொம்ப தெய்வ பயத்தோட ரொம்ப பக்தியாக சொன்ன ஜெபமாலை எதுன்னா எதை சொல்லுவேன்? ஏன் ஜெபமாலை கீழே வச்சா யானை ஆப்பு வச்சிருமோங்கிற பயம். பயம் இன்னைக்கு நினைக்கிறப்ப அது விளையாட்டா சிரிப்பாக இருக்குது. அன்னைக்கு எப்படி நடுங்கணும், என்ன ஆச்சு, வேத்து பூர்த்து. ஐயோ, உண்மையாலுமே வந்து இறங்கினப்ப உடுமலைப்பேட்டையில் நான் சொன்ன வார்த்தை, அண்ணே நாளைக்கு பூசை நான் தான் வைப்பேன், எனக்கு யாரும் வைக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ, ஒரு துன்பம்னு வர்றப்போ, ஒரு கஷ்டம்னு வர்றப்போ தான் கடவுளுடைய ஞாபகம் நமக்கு வருகிறது. பல சமயங்களில் கடவுள் துன்பங்களை கஷ்டங்களை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்மை பண்படுத்த பக்குவப்படுத்த, அவர் திட்டத்தை திருவுளத்தை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த சீடர்கிட்ட சொல்றார், இந்த கடவுள் பெரிய கடவுள், ஒன்றும் இல்லாதத உலகத்தை படைச்சார், வெறுமையான உலகத்தை அருமையா படைச்சார், அற்புதமா படைச்சார். அப்படி படைச்ச கடவுளால அந்த 5000 பேருக்கு உணவு தர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்ப அந்திரேயா என்ன சொல்றாரு? ஒரு சிறுவன் கிட்ட 5 அப்பம் 2 மீன், ஆண்கள் மட்டும் 5000. வழக்கமா நம்ம கோயிலில் யார் கம்மியா வருவா? ஆண்கள். அப்ப அவங்களே 5000. அப்போ அவங்க வீட்டுக்காரம்மா எவ்வளோ ஆச்சு? 10,000. இன்றைக்கெல்லாம் குடும்பத்துக்கு நாம் ஒன்று நமக்கு ஒன்றுன்னு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் எங்கள் தாத்தாவோட தாத்தாக்கு 13 குழந்தைங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் குறைஞ்சபட்சம் இருந்திருப்பாங்க. அப்போ சீடர்கள் நினச்சிருப்பாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது 15,000 பேர். இது பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவர் இது ஒரு அற்புதமாய் மாற்றுகிறார். ஏன்? ஒவ்வொரு நாள் காலையில் அவருக்கு தெரிஞ்சிருது. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 1:35. இயேசு விடியற்காலையில் கருக்களில் எழுந்து தனிமையானது ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரே கடவுள், அவர் என்னத்தை போய் வேண்டணும், எதுக்காக ஜெபிக்கணும்? ஒவ்வொரு நாளும் காலையில் ஏன் தனியாக எந்திரிச்சு போனார்? கருக்களில் ஏன் தந்தையோடு உரையாடினார் அப்படின்னா, அன்றைக்கு நடைபெறுகிற திட்டத்தை திருவுளத்தை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள அவர் சென்றார். அவர் காலையிலே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு கூட்டம் வரும், சாப்பாடு பத்தாது, 5 அப்பம் 2 மீன். அவங்க சைடில் அது குறை, ஆனால் அந்த குறையை நீ வாங்கு, அதை பெரிய ஆசீர்வாதமாய் நான் மாற்றி காட்டுகிறேன். அவங்க சைடில் அது கம்மி. இது பிச்சா ஆளுக்கு ஒரு சின்ன துண்டு கூட வராது. ஆனால் மீதம் 12 கூடைகள் எடுக்கும் அளவு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நான் செய்ய போகிறேங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீ கொடுக்குற இந்த சிறுமை ஆண்டவர் பெருமையாய் மாற்றப் போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட இதுதான் பார்க்கு.
என் கை உடஞ்ச கை தான். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. நான் குறைபாடுள்ள பாத்திரம் தான், உடஞ்ச பாத்திரம் தான், லீக்கிங் வெசல். நீங்கள் என்ன பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்கன்னு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற போது, ஒப்பு கொடுக்கிற போது, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த ஆண்டவர் செய்ய தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உணர்ந்திருக்கிறேனா? ஆண்டவர் கேட்கிறார். அது கேட்காமலே அவரால் செஞ்சிருக்க முடியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சோதிக்கிறாரு. நீங்களே அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒன்னே பதறிடுறாங்க. ஐயோ, இத்தனை பேருக்கு எங்கடா, எப்படிடா, நம்ம எப்படிடா கொடுக்கறது? 5 அப்பா 2 மீன் உயர தூக்கி ஆண்டவருக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்லுகிறார். நம்ம அந்த கூட்டத்தில் இருந்தால் என்ன நினைச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் ஆளாக நம்ம போய் உட்காந்துருவோம். எவனுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் போய் நம்ம உட்காந்து வயிறார சாப்பிட்ருவோம். ஏசு அழகா சொல்றார், 50 100 உட்காரவை. பழுகி பெருகுகிற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கு செய்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை அதுதான். என் அருள் உனக்கு போதும், உன் பலகீனம் எதுவோ, உன் குறை எதுவோ, உன் குறைபாடு எதுவோ, இந்த உலகம் எதை கொண்டு உன்னை வெறுக்கிறதோ, எதை கொண்டு நீ பயப்படுகிறாயோ, அதை கொண்டு உன்னை பெருமை அடைய செய்வேன், உன்னை உயர்த்துகிற உன்னத தெய்வமாய் நான் இருக்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அதுதான். தனியாக என்னால் முடியாத ஆண்டவரே, நீங்கள் என்னோட சேர்ந்தா, நீங்கள் என்னோட கலந்தா நிச்சயமாய் என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜோனஃபார்க் சொல்ற அருமையான ஜெபம் நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் பலகீனத்திலும் பலகீனமானவன், ஆனால் நீர் என்னில் இணைந்தால் கலந்தால் வலிமை மிகு வல்லமையான ஆசிரியின் பாத்திரமாக மாறுவேன். நான் பலகீனன் தான், ஆனா நீங்க என்னோட இணைஞ்சீங்கன்னா, நீங்க என்னோட கலந்தீங்கன்னா என்னுடைய நிலை தலைகீழாய் மாறும். இன்னைக்கு நம்ம அச்சத்தை, நம்ம குழப்பத்தை, நம்ம வேதனையை, நம்ம தோல்விகளை, நம்ம நோய்களை, நம்ம அவமானங்களை, நம்ம குழப்பங்களை ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிற அருமையான நேரம் இந்த நேரம். முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மை அர்ப்பணித்து, எபிரேயர் 12:2 சொல்றது போல நம்மை வழி நடத்துகிற இந்த உயிருள்ள ஆண்டவரின் மீது கண்களை பதிய வைத்து ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போன்னு சொல்லி இறை வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது.